ஒரு மனிதனுடைய ஜீவனுடைய இரத்தத்தில் இருக்கிறது. எனவே எபிரேயர் 9:22 தேவன் சொன்னார், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. மனிதனுடைய ஜீவன் அவனுடைய இரத்தத்தில் இருக்கிறது. அவனுடைய ஜீவன் சிந்தப்பட வேண்டும். ஆனால் ஒரு மனிதனுடைய ரத்தம் இன்னொரு மனிதனுடைய இரத்தத்தை தூய்மையாக்குமா? வாழ்க்கையை தூய்மையாக்குமா? இல்லை. இதற்காகவே தேவாதி தேவன் தாமே இறங்கி வந்தார். ஏனென்றால் அவர் ஒருவர்தான் பரிசுத்தர். வேதம் சொல்லுகிறது, 1 பேதுரு 1:19 என்ற வேத பகுதியில் மாசற்ற அவருடைய இரத்தம், வெளியேற பெற்ற அவருடைய இரத்தம் சிந்தப்பட வேண்டும். எனவே 1 தீமோத்தேயு 3:16 சொல்கிறது போல தேவன் வானத்திலிருந்து மனு உருக்கொண்டு இரத்தம் உடையவராய், மாம்சமும் இரத்தமும் உடையவராய் இறங்கி வந்தார். நம்மை போல அவர் இறங்கி வந்தார். எபிரேயர் 2:14-15 அப்படி சொல்லுகிறது. நாம் மாம்சமும் இரத்தமும் உடையவர்களாய் இருக்கிறது போல காணக்கூடாத அதரிசனமான அந்த தேவன் மாம்சமும் இரத்தமும் உடையவராய் எளிய மனு உருக்கொண்டு இறங்கி வந்தார். அவருக்கு இயேசு என்று நாம் பெயர் தந்தோம். இயேசு என்றால் என்ன? தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறவர். மத்தேயு 1:21 அப்படி சொல்லுகிறது. தம்முடைய ஜனங்களின் பாவங்களை போக்குகிறவர். நம்முடைய பாவங்களை போக்கி நம்மை ரட்சிப்பதற்கென்றே வந்தார். சிலுவையில் அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டது. 1 யோவான் 1:7 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். எனவே என் அன்பிற்குரியவர்களே, இன்று நான் தேவனை தரிசிக்க வேண்டும். ஐயா, நான் அவரை பார்க்க வேண்டும், அவர் என்னோடு பேச வேண்டும் என்று தவிக்கிற நான் இன்று அவரை நோக்கி அப்படி வேண்டிக் கொள்ளும் பொழுது முதலாவது அவர் செய்வது, நம்மையும் அறியாமல் நமக்கும் தெரியாமல் தம்முடைய இரத்தத்தினால் நம்முடைய பாவங்களை, பாவ சுபாவத்தை கழுவி நீக்குவதுதான். சென்னையில் ஒரு அருமையான தேவனுடைய ஊழியர் உண்டு, சகோதரன் என் ஜீவானந்தம் என்று. ஒரு விசை அவர் சொன்ன ஒரு காரியம் என் உள்ளத்தை உருக்கியது. கிராமம் ஒன்றில் சிறுவன் ஒருவன் ஒரு நாள் தெருவில் விளையாடி கொண்டிருந்தான். கிராமப்புறத்தில் பாருங்கள், சுவர்களை செப்பனிட அல்லது புதிய சுவர்களை கட்ட சுண்ணாம்பு கலந்த மண்ணை பயன்படுத்துவார்கள். ஒரு பக்கம் சுண்ணாம்பை குவித்து வைத்திருந்த